கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்னு எரிச்சிட்டு காணோன்னு சொல்லி நாடகமாடி தப்பிக்க முயன்றிருக்காங்க இங்க ஒரு மனைவி. ஆனா மூணாவது கண்ணுகிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. ஒரு சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை அடித்து கொன்று சடலத்தை துண்டு துண்டாக வெட்டிய மனைவியை பற்றி நமது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தோம். கொல்லப்பட்டவர் 29 வயதான சௌரப் ராஜ்புட். இந்த கொடூரத்தை செய்தது வேறு யாரும் இல்லை, சொந்த மனைவியும் மனைவியை சொந்தமாக்கிக் கொண்ட கள்ளக்காதலனும் தான். கிட்டத்தட்ட இதே பாணியில் தற்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மற்றொரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சென்ற 16ஆம் தேதி ஜெய்ப்பூர் அருகே உள்ள முஹானா பகுதியில் சாலையோரம் ஒரு ஆண் சடலம் பாதி எரிந்த நிலையில் கிடந்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சுற்றுவட்டார பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்ததில் ஒரு பெண் ஆண் ஒருவருடன் பைக்கில் மூட்டையை எடுத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. அந்த வீடியோவை அலசி ஆராய்ந்த காவல்துறையினருக்கு ஒருவேளை அந்த மூட்டைக்குள் சடலம் இருந்திருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. உடனே அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் சந்தேகத்திற்குரிய ஆணையும் பெண்ணையும் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் போலீசாரின் சந்தேகம் உண்மை என தெரிய வந்திருக்கிறது. முக்காடு போட்டிருக்கும் இந்த பெண்ணின் பெயர் கோபாலி தேவி. பக்கத்தில் இருப்பது இவரது கள்ளக்காதலன் தீன் தயாள். இவர்கள் பைக்கில் மூட்டை கட்டி கொண்டு சென்றது தன்னலால் சைனி, கோபாலி தேவியின் கணவன். ஆம், தாலி கட்டிய கணவனையே மனைவி கள்ளக்காதலனோடு சேர்ந்து கொன்று எரித்திருக்கிறார். தன்னலால் சைனியின் சொந்த ஊர் சவாய் மாதவ்பூர். 15 வருடங்களுக்கு முன்பு கோபாலி தேவியோடு இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். ஜெய்ப்பூரில் குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார்கள். தன்னலால் சைனி அத்வாராவில் காய்கறி கடை ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். கோபாலி கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்திருக்கிறார். 5 வருடங்களுக்கு முன்பு வரை கோபாலி கணவனே கண்கண்ட தெய்வம் என வாழ்ந்து வந்திருக்கிறார். என்றைக்கு அவர் தீன் தயாளை சந்தித்தாரோ அன்றிலிருந்து எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. தன்னை விட 12 வயது இளையவரான தீன் தயாள் மீது கோபாலி காதல் வயப்பட்டிருக்கிறார். தீன் தயாள் சன்கனர் என்ற பகுதியில் எம்ப்ராய்டரிங் கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். வேலைக்கு செல்வதாக வீட்டை விட்டு கிளம்பும் கோபாலி அடிக்கடி காதலன் கடைக்கு சென்று அவருடன் உல்லாசமாக இருப்பது வழக்கம். 5 வருடங்களாக இந்த திருட்டு காதல் வாழ்க்கை தொடர்ந்திருக்கிறது. இதை சமீபத்தில் தான் தன்னலால் சைனி கண்டுபிடித்திருக்கிறார். மனைவியை கையும் களவுமாக பிடிக்க ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று காலை வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு கோபாலி வீட்டை விட்டு கிளம்பியதும் அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் தன்னலால் சைனி. மரணத்தின் வாசலுக்கு தன்னை கோபாலி அழைத்துச் செல்கிறார் என்பது அப்போது தன்னலாலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நேராக காதலன் கடைக்கு சென்ற கோபாலி அவருடன் வழக்கமான சரச லீலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். திடீரென தன்னலால் சைனி என்ட்ரி கொடுக்கவே ரகசிய காதலர்கள் மிரண்டு போயிருக்கிறார்கள். ஆத்திரத்தில் கொதித்த தன்னலால் இருவரையும் வாய்க்கு வந்தபடி வசைபாடியிருக்கிறார். அடித்து உதைத்திருக்கிறார். இதையெல்லாம் பொறுத்து கொண்ட இருவரும் சமாதானப்படுத்துவதைப் போல தன்னலால் சைனியை ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்று கெஞ்சியிருக்கிறார்கள். அவரது கோபம் தணிவதாக இல்லை. தன்னலால் சைனியை உயிரோடு விட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதனால் அவரை கொன்று விடலாம் என கன நேரத்தில் அந்த கள்ளக்காதல் ஜோடி முடிவெடுத்திருக்கிறது. திடீரென தீன் தயாள் இரும்பு கம்பியால் தன்னலால் சைனியின் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் மயங்கியவரை கணவன் என்றும் பாராமல் கோபாலி கழுத்தை நெரித்து கொன்று போட்டிருக்கிறார். பிறகு ஒரு சாக்கு பையில் சடலத்தை மூட்டை கட்டிய இருவரும் அதை பைக்கில் எடுத்துச் சென்று ஊருக்கு வெளியே வைத்து எரித்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கோபாலியையும் தீன் தயாளையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.